ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி நம்ம வந்து வீட்டிலையே வெண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து வெண்ணெயோ நெய்யோ வெளியில் வாங்க மாட்டேன் கடையில். நான் வீட்டிலையே வந்து ஆடையை எடுத்து வெண்ணெய் சிலுப்பிக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடது ஒரு 2 வாரத்துக்கான ஆடை இருக்கும். அது வந்து நான் டெய்லியுமே பாலோட ஆடையை எடுத்து சேர்த்து வச்சிட்ருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம வெண்ணெய் சிலுப்பிடலாம். ஆடையை வந்து நம்ம இது பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எடுக்கிறது, இந்த பிளேடு போட்டோன்னா, வைப்பர் பிளேடு போட்டோன்னா நமக்கு வந்து வெண்ணெய் எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சேர்த்து வச்ச ஆடையை இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஆடையை போட்டுட்டேன். அதே மாதிரி குண்டாவை கழுவியும் அதில் கொஞ்சம் தண்ணியும் வந்து வெண்ணெய் சிலுப்புறதுக்கும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும். தண்ணி போட்டுட்டேன், ஊற்றிட்டேன் அதுக்குள்ளேயே. நார்மலி நான் வந்து வெண்ணெய் சிலுப்புறது வந்து காலையில் தான் சிலுப்பேன். ஸோ தட் நம்ம வந்து சில் வாட்டர் நான் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். அது அந்த சில்னஸ் அண்ட் தென் பைப் வாட்டரோட சில்னஸே நமக்கு வந்து போதுமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா அடித்தோன்னாவே உங்களுக்கு வெண்ணெய் வந்து ஒரு 3-4 மினிட்ஸில் உங்களுக்கு வெண்ணெய் வந்துடும். ஆக்சுவலி வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்த்திங்கன்னா இது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் 1 நிமிஷம் கூட தேவையில்லை. ஒரு நிமிஷம் அடித்தோம், 1-2 நிமிஷம் அடித்தோன்னாவே உங்களுக்கு வந்து வெண்ணெய் தனியாக அதிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், வெண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு லைட்டாக. இன்னும் ஒரு 2-3 ஓட்டு ஓட்டினோன்னாவே உங்களுக்கு வெண்ணெய் வந்து நல்லாவே பிரிஞ்சிரும். இப்போ நம்ம இந்த வெண்ணெயை வந்து எடுத்து தண்ணியில் வந்து கழுவிடலாம். நீங்கள் காலை நேரத்தில் காலங்காத்தால் பண்ணோன்னா, கொஞ்சம் வெயில் வரத்துக்கு முன்னாடி பண்ணோன்னா பைப் வாட்டரே நமக்கு போதுமானது. அந்த தண்ணியிலேயே இது பண்ணோன்னா வெண்ணெய் உருகாது, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ நமக்கு வெண்ணெய் வந்து உருகாமல் இருக்கும். இது ஒரு மினிமம் நான் வந்து ஒரு 2-3 தடவை கழுவுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பால் உள்ளே வந்து பாலோட இதெல்லாம் இருந்ததுன்னா வந்துடும். நல்லா வந்து கழுவுனோன்னாவே வந்துடும். இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 2வது தடவை, ஃபஸ்ட்டு டைம் கழுவிட்டு 2வது இது மாதிரி பிணைஞ்சு பண்ணிங்கன்னா உள்ளே ஏதாச்சும் இருந்தாலும் அந்த பால் இது வந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வீட்டு யூஸ்க்கு தான் ஹைஜீன், நம்ம ஹைஜீனாக இருக்கும். ஸோ அதனால் நான் கை வச்சு தான் பிணைவேன். பார்த்திங்கன்னா இதில் உள்ளே இருக்க பால்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பால்லாம் வந்துடும். நான் இன்னும் ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுருவேன். பார்த்திங்கன்னா 3rd டைம் உங்களுக்கு வந்து எதுவுமே இந்த பால் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தண்ணியே பார்த்திங்கன்னா கழுவும் போதே கிளியராக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வெண்ணெயை எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஃப்ரீசரில். ஸோ மறுபடியும் நிறையா வெண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து நெய் காய்ச்சிக்குவேன். இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் வெண்ணெய் இருந்தது. இப்போ வந்து நான் இந்த வெண்ணெயும் எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 டப்பா இப்போ இந்த தடவை வந்தது. அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோர் வந்து நீங்கள் வந்து வீட்டு தோட்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்க வச்சு வந்து செடிக்கெலாம் வந்து ஊற்றுனீங்கன்னா நல்லது. எங்களுக்கு வந்து தோட்டம் இருந்தால் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வேஸ்ட் ஆகாது தோட்டம் இருந்ததுன்னா. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.